எழுத்தாளர் ஹர்ஷகுமார் அவர்களின் பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு பெண்ணே. அத்தியாயம் 37. சிவா கல்லூரிக்கு சென்றவன் கபிலன், மாலினி, கிரிஜா இவர்களை அழைத்து நடந்த விஷயங்களை கூறிவிட்டான். ஆடல் யாரிடமும் சொல்ல வேண்டாம் என கூறினாலும் சிவாவிற்கு தனது நண்பர்களிடம் மறைக்க மனம் வரவில்லை. தனது தோழி ஆடலின் கல்யாணத்தை தான் இவர்களால் பார்க்க முடியவில்லை. அட்லீஸ்ட் ரிசப்ஷனுக்காகவாது அழைத்து செல்லலாம் என்ற முடிவுடன் தான் இப்படி செய்துவிட்டான். யாரிடமும் சொல்லக்கூடாது என சத்தியம் வாங்கிய பின்தான் சொல்லியிருந்தான். அதை கேட்ட மூவருக்கும் ஷாக்கிலிருந்து வெளியே வர முடியாமல் திணறினர். மாலினி தனது தோழியின் நிலைமை நினைத்து அழுதை விட்டாள். போச்சு போச்சு, அந்த ஆள் இவளை என்ன குடும்பம் பண்ண போறாரோ. சாந்தி மேம் தானே அந்த ஆளு லவ் பண்ணாரு. கேம்பஸ் ஃபுல்லா அப்படித்தானே பேசிக்கிறாங்க. பாவண்ட நம்ம ஆடல் என உண்மையான பாசத்தில் புலம்பிக் கொண்டிருந்தாள். கபிலன், வாயும் முடி தொலைங்கடி 2 பேரும். இப்படியே புலம்பிய அவளுக்கு கல்யாணம் ஆனதை காட்டி கொடுத்துருவீங்க போல. பேசாம மூடிட்டு மனசுக்குள்ளேயே புலம்பி தொலைங்க. நாங்க போய் யாழினிய பார்த்துட்டு வரோம் என கடுப்படித்து விட்டு சென்றான். சிவா காலையில் பார்க்கிங் ஏரியாவில் யாழினியை தேட அவள் சிவாவின் கண்களுக்கு அகப்படவில்லை. பிரேக் டைமில் சென்று பார்த்து கொள்ளலாம் என காத்திருந்தான். இப்போது பிரேக் டைம் என்பதால் அவளை பார்க்கச் செல்ல இம்முறை ஏமாற்றாமல் தனது தோழிகளுடன் நின்றிருந்த யாழினி அவன் கண்களுக்கு விருந்தளிக்க அவனையும் மீறி அவனது இதயம் தட தடவென அடித்து கொண்டது. அவளின் அருகில் சென்று உற்று பார்க்க இந்த 2 நாட்களில் யாழினி மெலிந்து காணப்பட்டாள். அதை பார்க்கும்போதே சிவாவிற்கு மிகவும் கவலையாக இருந்தது. தன்னால் தான் அவள் அழுது உடம்பு முடியாமல் போயிருக்கும் என்பதை சரியாக யோகித்தான். அவன் அருகில் நிற்பதை தெரிந்தும் யாழினி அவன் முகத்தை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. யாழினி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், தனியா வா என கபிலன் அழைக்க, எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க, தனியெல்லாம் வர முடியாது என யாழினியின் தோழி பதில் சொல்ல யாழினி பெரிதாக ரியாக்ட் செய்யவில்லை. கபிலன் கடுப்பானவன், அடிய மெனிக்கே, வாங்கிட்டியா பேசுன? ஓசில ஜூஸ் குடிச்சம்மா போனம்மான்னு இருக்கணும். தேவையில்லாத விஷயத்துல தலையிடக்கூடாது. என்ன புரிஞ்சுதா? ஒன்ன மாதிரி பொம்பளை பொறுக்கிங்கள்ட்ட எங்களுக்கு பேச விருப்பம் இல்ல. அப்புறம் திரும்ப திரும்ப மெனிக்கேன்னு கூப்பிட்டா பல்ல உடைச்சிருவேன் என யாழினியின் தோழியும் கத்த, சிவா அமைதியாக யாழினியை அழுத்தமாக பார்த்தவரை நின்றிருந்தான். சிவாவை அப்போதும் யாழினி நிமிர்ந்தே பார்க்கவில்லை. சிவாவிற்கு ஏதோ ஒன்று புரிந்து போனது. கபிலனும் மற்றவர்களும் மாற்றி மாற்றி திட்டிக்கொள்ளும் சத்தத்தில் உணர்வு பெற்றவன், டேய் கொஞ்சம் அமைதியா இருடா என்ன பல்லை கடிக்க மற்றவர்கள் அமைதியாகினர். யாழினி, உன்கிட்ட தனியா பேசணும், வா அழுத்தமாக சொன்னான். யாழினி தலை குனிந்தபடியே நின்றிருக்க, இது வேலைக்காகாது என்ன நினைத்தவன் யாழினியின் கையை பிடித்து இழுக்கவும் யாழினி கையை உதறிவிட்டாள். அதில் கடுப்பாகி திரும்பி பார்த்தவன் தன் தலையை கோதிக்கொண்டே அவளை முறைத்தான். அவ்வளவுதான்ல என கேட்க யாழினி பதிலே சொல்லாமல் வேறு பக்கம் திரும்பிக் கொண்டாள். ஒரு பெருமூச்சு எடுத்து விட்டவன், சரி ஓகே, அன்னைக்கு நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்கதான் வந்த. சாரி, என்ன மன்னிச்சிரு என அவளை பார்த்தபடியே சொல்ல அப்போதும் யாழினி திரும்பவில்லை. சிவா அவளிடம், என்ன பிளாக்லேருந்து எடு, உன்கிட்ட நான் நிறைய பேசணும் என மென்மையாக கூறிவிட்டு கபிலனை இழுத்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். யாழினி அவன் சென்றதும் தான் அவனை கண்கள் முழுதும் கண்ணீருடன் திரும்பி பார்த்தாள். இங்க பாரு, லூசு மாதிரி உன் கண்ணீரா அவனுக்காக வேஸ்ட் பண்ணாத. ஹீஸ் நாட் வர்தி ஆஃப் யுவர் டியர்ஸ் என அங்கிருந்த அவளின் தோழி சென்று சொல்லவும் அவள் கண்களை துடைத்துக் கொண்டாள். சிவாவிற்கு யாழினியின் நிராகரிப்பு மிகுந்த வேதனையை கொடுத்தது. துக்கம் தொண்டையை அடைப்பது போல இருக்க தண்ணீர் குடித்தபடியே அமர்ந்திருந்தான். கபிலன், டேய் விட்ரா, எங்க போயிட போறா, எப்படியும் பேசி சமாதானப்படுத்திடலாம் என அவனின் தோளில் கை போட்டுக் கொண்டான். ஹலோ தருண், அவளுக்கும் சிவாவுக்கும் நல்ல சண்டடா. இப்ப நம்ம பிளான் என்ன என கேட்கவும் எதிர்முனையில் தருண் சிரித்தபடியே, இதத்தான் எதிர்பார்த்தேன். நீ அவளை சிவா கிட்ட நெருங்க விடாம பாத்துக்க. முடிஞ்ச அளவுக்கு 2 பேருக்கும் இடையில சண்டைய மூட்டி விடு. இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன செய்யணும்னு சொல்றான் என போனை வைத்தவன் தன் கன்னத்தை தடவியபடியே, யாழினி, உன்னை அசிங்கப்படுத்தாம விட மாட்டேன்டி. பழிக்க பழி, ரெடியாரு என பல்லை கடித்து கொண்டான். இங்கு மண்டபத்திற்கு 4 மணிக்கெல்லாம் வந்தவர்கள் ஆடலுக்கு பியூட்டிஷியன் வந்து மேக்கப் போட்டு விட்டு கொண்டிருந்தனர். யசோதாவும் பார்வதியும் மற்ற வேலைகளை பார்க்க விக்ரமனும் தனது நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தான். ஆடல் மிதமான மேக்கப் போட்டால் போதும் என சொல்லி அழகாக ரெடியாகியிருந்தாள். ராஜேந்திரனும் யசோதாவும் அந்த ரூமிற்கு வந்ததும் தனது மகளை பார்த்து திருஷ்டி கழித்தார். என் பொண்ணு பாருடி, பொம்மை மாதிரி இருக்கா என தனது மனைவியிடம் சொல்ல, ஆமாங்க, நம்ம பொண்ணா இது என அங்கிருந்த மையை எடுத்து ஆடலின் கழுத்தில் வைத்து விட்டார். பா, சிவாக்கு கூப்பிட்டியாப்பா என கேட்க, கூப்பிட்டண்டா,
அவன் வீட்டுக்கு போய் ரெடியாகிட்டு வரேன்னு சொன்னான். வந்துருவான். சரிடா கண்ணா, நம்ம சொந்தக்காரவங்க வந்திருக்காங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் என ராஜேந்திரன் கிளம்பியதும் யசோதா தனது மகளின் கையை பிடித்தவர், அம்மாவும் அப்பாவும் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறமாடி, எதுவும் தப்பா நினைச்சுக்காதடா எனக்கு கொஞ்சம். அதெல்லாம் இல்லம்மா, நான் ஹாப்பியா தான் இருக்கேன் என்றதும், அம்மா உன்கிட்ட உன்னை கேட்பேன், உண்மையே சொல்லுவியா என கேட்க, என்னம்மா கேளுங்க என்றதும் யசோதா சிறிது தயக்கத்துடன், நீயும் தம்பியும் இன்னும் வாழ்க்கைய ஆரம்பிக்கலல்ல என தயங்கியபடியே கேட்கவும் ஆடல் புரிந்து கொண்டவள், இல்லம்மா, முதல்ல படிப்பு முடியட்டும், நீ சின்ன பிள்ளை, இப்ப எதையும் பத்தி யோசிக்காம நிம்மதியா படிக்கிற வேலையை மட்டும் பாருன்னு சொல்லியிருக்காரு என்றதும் யசோதா மனதில் விக்ரமன் உயர்ந்து நின்றான். எனக்கு அப்பவே தெரியுமா, தம்பி மாதிரி ஒருத்தர் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும், அவர் உன்னை நல்லா பார்த்துப்பாரு என கண் கலங்கினார். மணி 6 ஆக கூட்டம் வர ஆரம்பித்து இருந்தது. ஆடல் ரூமில் கிளம்பி இருந்தாள். சிவா, கபிலன், மாலினி, கிரிஜா மண்டபத்திற்கு வந்தவர்கள் ஆடலை பார்க்க சென்றனர். ஆடலை பார்த்ததும் ஓடி சென்று கட்டிக்கொள்ள, ஆடல் அதிர்ச்சியில் சிவாவைத்தான் பார்த்தாள். ஏண்டா சொன்ன என்பதைப் போல் பார்க்க, சிவா, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் என கண்ணை மூடி திறந்ததும் ஆடல் நிம்மதியுடன் அவர்களை இறுக்கி அணைத்துக் கொண்டாள். மாலினியும் கிரிஜாவும், ஏண்டி எங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்ன, நாங்க யார்கிட்ட சொல்ல போறோம், சின்ன வயசுல இருந்து நாம ஒன்னா தானே இருக்கோம், உனக்கு எங்களை பத்தி தெரியும் தானே, எதுக்கடி எருமை சொல்லக்கூடாதுன்னு சொன்ன, உன் கல்யாணத்தை தான் பார்க்க முடியல, உன் ரிசப்ஷனுக்காவது சொல்லிருக்கலாம்ல, அவ்வளவு வேண்டாதவங்களா போயிட்டோம்ல நாங்க என ஆதங்கமாக கேட்க, ஆடலுக்கு கண்கள் கலங்க, சாரிடி சார், உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, எங்க காலேஜ் ஃபுல்லா பரவிடும்னு சொல்ல வேணாம்ட்டாரு. அவர் ஏன் தெரியக்கூடாதுன்னு சொல்றாரு, ஏன் சாந்தி மேம்க்கு தெரிஞ்சிருன்னு பயப்படுறாரா என கபிலன் கேட்க, சிவா அவர்களை அடக்கினான். டேய் வாயும் மூடுங்க, அவளே குழப்பத்துலதான் இருக்கா, இதுல நீங்க வேற அவளை உசுப்பேத்தாதீங்கடா, இது விளையாட்டு இல்ல, அவளோட லைஃப், மூடிட்டுருங்க என உண்மையான கோபத்தில் சொல்லவும், சரி விட்ரி பாத்துக்கலாம், பொண்ண மேடை கூப்பிடுறாங்க என்றதும், வாடி என அழைத்து சென்றனர். விக்ரமன் ஏற்கனவே மேடையில் நின்றிருந்தான். ஆடல் கோட் ஷூட்டில் கம்பீரமான ஆண்மகனாக நிற்கும் விக்ரமனை பார்த்து ஒரு நிமிடம் சலனப்பட்டாள். மனதிற்குள், மனுஷ செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காரு என சைட் அடிக்க, விக்ரமன் அவளை திரும்பி பார்த்தவன் அவளின் அழகில் மயங்கியது என்னவோ உண்மைதான். அந்த மெரூன் லெஹங்கா அவளின் கலரை மேலும் எடுத்து காட்டியது. பனியில் புத்த ரோஜாவைப் போல் ஆடல் நின்றிருக்க, ஏனோ அவனின் கண்களுக்கு ஆடல் பெரிய பெண் போல தோற்றமளிக்க, அவளின் கழுத்தில் மாலை அணிவித்தான். ஆடலின் முகத்தை பார்த்தபடியே நிற்க, ஆடலுக்கு புதிதாக பூத்த வெட்கத்துடன் அவனின் கழுத்தில் மாலை போட, இருவரின் மனதும் இனம் புரியாத மகிழ்ச்சியில் தத்தளிக்க நின்றிருந்தார்கள். போட்டோஷூட் எடுப்பதற்காக ஆடலின் இடுப்பிலும் தோளிலும் கை வைத்து அணைத்தவாறு நின்றிருந்தான். ஆடலுக்கு கூச்சம் மூச்சு முட்டியது. பின் அவன் கையை எடுத்த பின்பும் அவன் கைப்பட்ட இடமெல்லாம் இன்னும் அணைத்திருப்பது போலவே குறுகுறுப்பை கொடுத்தது. சிறிது நேரத்தில் அந்த மகிழ்ச்சியும் தொலைந்து போய் நின்றிருந்தனர். ஆடலின் அழகில் மயங்கி நின்றவன் அவளின் அருகில் அவளது நண்பர்கள் நிற்பதை சற்று நேரம் கழித்து தான் விக்ரமன் பார்த்தான். பார்த்ததும் உச்சக்கட்ட கோவத்திற்கு சென்றவன் சாப்பிட செல்லும் போது அவளின் கையை கிள்ளியவன், அறிவு கெட்டவளே, சிவாவை தவிர யார்கிட்டயோ சொல்ல வேணான்னு சொன்னேன்ல, உனக்கு என்ன அவ்வளோ கொழுப்பு, எதுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்ன என பல்லை கடிக்க, ஆடலுக்கு அவன் அழுத்தமாக கிள்ளியதும் வழியில் முகம் சுணங்கி கண்களில் கண்ணீர் முட்டி கொண்டு வர, பாவமாக விக்ரமனை பார்க்க, ஏய், உன் நடிப்பு மை எல்லாம் என்கிட்ட வேணாம், என்ன சீன் போட்டியா நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு, காலேஜ்ல ஏதாச்சும் நியூஸ் லீக் ஆச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் இருக்கு உனக்கு என பல்லை கடிக்க, அவனை அடிப்பட்ட பார்வை பார்த்தாள். கண்ணை தொடச்சிட்டு சீனப்படாம வந்து ஒழுங்கா சாப்பிட என அவன் முன்னே நடந்தான். ஆடல் கர்ச்சிஃபால் தனது கண்ணை துடைத்துக் கொண்டு அவன் பின்னால் சென்று அமர்ந்து உணவை உண்டாள். ரிசப்ஷன் நல்லபடியாக முடிய அனைவரும் வீட்டிற்கு கிளம்பி சென்றனர். தனது நண்பர்களும் கிளம்ப ஆடலுக்குத்தான் அவர்களை பார்க்க ஏக்கமாக இருந்தது. என்ன வாழ்க்கடா என தலையில் அடித்துக் கொண்டாள். ஒரு வழியாக வீட்டிற்கு செல்ல அங்கும் இருவருக்குள்ளும் மோதல் ஆரம்பமானது. தொடரும்.